ஆண்டாளின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த மார்கழி 10ஆம் நாளிலே 10வது பாசுரமாக நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்ற இனிய பாசுரத்தினுடைய விளக்கத்தை கூற விழைகின்றேன். ஆண்டாள் தன் திருக்கூட்டத்தாரோடு சென்று எழுப்பக்கூடிய 5வது பெண் இவள் அந்த ஊரிலேயே ஒரு முக்கியமான பெண்ணானவள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணின் வீட்டின் முன்னே வெளியே நின்று அவள் தூக்கத்திலே இருந்து எழுந்து வரும்படி வேண்டுகிறார்கள். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோன்பு நோற்று, சொர்க்கம் என்றால் கிருஷ்ண அனுபவம். இந்த கிருஷ்ண அனுபவத்தை பெறப்போகும் அம்மனாய் என்றால், அம்மன் என்றால் தலைவி, தலைவியாய் விளங்கக்கூடிய பெண்ணே, நீ நாங்கள் எவ்வளவு நேரம் வந்து வாசல் கதவை திற தூக்கத்திலே இருந்து எழு என்று சொன்னாலும் நீ எழுந்து வரவில்லை. வாசலை திறக்காது போனாலும் பரவாயில்லை, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இதோ நாங்கள் எல்லாம் வந்து உன்னை எழுப்புகின்ற பொழுது இதோ வந்து விடுகிறேன் என்ற ஒரு வார்த்தை. மாற்றம் என்றால் வார்த்தை என்று பொருள். மாற்றமும் தாராரோ, ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதா என்று வேண்டுகிறார்கள். வேண்டிக் கொண்டு நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மாள். துழாய் என்றால் துளசி. துளசிக்கு இன்னொரு பெயர் துழாய், திருத்துழாய். ஆண்டாலே அந்த திருத்துழாய் செடிக்கு அடியிலே தான் பூமியிலே கண்டெடுக்கப்பட்டால் பெரியாழ்வாரால். நாற்றத்து உழாய் முடி, அதாவது தன் முடிகளிலே தன் உடம்பினிலே மாலையாக துளசி மாலையை அணிந்த நாராயணன். நாம் போற்றுகின்ற விதத்திலே போற்றினால் அவன் நமக்கு நிறைய பல பரிசுகளை தருவான், வரை தருவான். நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால். நம்மால் என்றால் இந்த இடத்துல அதாவது தீவிர பக்தி. நாம் சரணாகதி அடைந்து விட்டால் நாம் இறைவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இறைவன் நம்மை தேடி ஓடி வருவார். இறைவன் நீயே கதி என்று அவனுடைய இணையடி கடல்களை நாம் பிடித்துக் கொண்டு விட்டால் அவன் நம்மை கைவிட மாட்டான். அவன் நமக்காக ஓடோடி வருவான். அதனால்தான் நம்மால், நம் மீது வெளிகொண்டவன் யார்? நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணனை, அந்த தர்மத்தின் தலைவனை போற்றி புகழ்ந்து பாட உன்னை அழைக்கின்றோம். மேலும் இந்த கண்ணபிரான் திரேதா யுகத்திலே ராமனாக அவதரித்து அவனோடு போர் புரிவதற்காக கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பி 6 மாத உறக்கத்தில் இருப்பான், 6 மாத விழிப்பிலே இருப்பான். அப்படிப்பட்ட ராவணனுடைய தம்பி கும்பகர்ணனை, கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் யமனுடைய வாயிலே விட வைத்து அவனுக்கும் சொர்க்கத்தை அளித்த ராமபிரானை போற்றி பாடுவோம். மேலும் அப்படிப்பட்ட ராமனிடம் தோற்ற அந்த கும்பகர்ணன், அந்த கும்பகர்ணனே உன்னிடம் தோற்றுவிட்டான் தூக்கத்திலே. அதனால்தான் ஜெயித்தவர்கள் தான், போரிலே வென்றவர்கள் தான் ஏதாவது பரிசை அளிப்பார்கள். ஆனால் தோற்று போன கும்பகர்ணன் உனக்கு பரிசை அளித்திருக்கிறான். அந்த பரிசு அவன் துயில் கொண்டான், நீ ஏவ பெருந்துயில் கொண்டு விட்டாய், நீண்ட துயிலை கொண்டு விட்டாய், அவனை வென்று விட்டாயே என்று ஆண்டாள் இதுல நகைச்சுவை உணர்வோடு இந்த கும்பகர்ணனை இணைத்து சொல்லுவது நாம் ரசிக்கத்தக்க ஒரு பாடல் வரிகளாகும். குற்றத்தின் வாயிழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தாடும் ஆற்ற அனந்தலுடையாய். ஆற்ற என்றால் இந்த இடத்துல தெளிவாக, ஆற்ற அனந்தல் உடையாய்
அருங்கலமே, அருங்கலம், களம் என்றால் பாத்திரம், எங்களுக்கு கிடைத்தற்கரிய ஆபரணமே, எங்களின் தலைவியே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றம் என்றால் தெளிவு, தெளிவாக. ஏன்னா தூக்கத்துல பாதி தூக்கமும் விழிப்புலையும் இருக்கிறார். அப்ப ஒரு தெளிவான தூங்கு மூஞ்சியோடு வெளியே வராமல் ஒரு தெளிவான முகத்தோடு வந்து எங்களை காப்பாயாக, இந்த நோன்பிலே கலந்து கொள்வாயாக என்று ஆண்டாள் சொல்லுவது மிக அற்புதமான ஒரு விளக்கமாகும் என்று சொல்லி இந்த பாடல் முதல் ஆழ்வார், அதாவது முதல் மூவர் என்று ஆழ்வார்களை அழைக்கின்றோமே, அந்த ஆழ்வார்கள்ல மூன்றாவது ஆழ்வாராக விளங்கக்கூடிய பேயாழ்வாரை பற்றி, பேயாழ்வாருடைய பெருமைகளை விளக்கக்கூடியதாக இந்த பாசுரம் அமைகிறது. திருக்கண்டேன் திருமேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாடி கண்டேன், குடிசங்கம் கை கண்டேன், என்னாடி வண்ணன்பால் என்று பாடினார் பேயாழ்வார். அந்த பேயாழ்வாரை பெருமைப்படுத்தும் பாசுரம் தான் இந்த பாசுரம் என்று சொல்லி, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசத்திரவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் கொண்டொரு நாள், கூற்றத்தின் வாய்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உழைக்கே பெருங்குயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருந்தளமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நன்றி.